அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எங்கே விற்க போகிறீங்கிறத ஒரு தீர்மானிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு எந்த ப்ரீடு சூஸ் பண்ண முடியுமோ அந்த ப்ரீடு சூஸ் பண்ணி நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா, அடுத்தது 2024 நீங்கள் வந்துட்டு ஆடு வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னை கேட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிளியரான ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கே கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது எனக்கு இந்த அனுபவங்கள் ஆல்ரெடி இருக்குது, இல்லை நான் சுத்தமாக எனக்கு அனுபவம் இல்லைன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் 2 ஆடு 3 ஆடு வாங்கி வச்சு நீங்கள் வந்துட்டு வளர்க்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு தேவை ப்ளூ பிரிண்ட்டு. ஓவராலாக நீங்கள் எங்கே விற்க போகிறீங்க, யாருக்காக விற்க போகிறீங்க, எந்த வளர்த்து எப்படி விற்க போகிறீங்க, இதுக்காக ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்கில் தொடங்கலாம். ஓகேங்களா, ஸோ இது பார்ட் 1 வீடியோ. இது பார்ட் 2 வீடியோ அடுத்து உங்களுக்கு வரும். அதில் நான் இன்னும் டீட்டெயிலாக நிறைய சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை பர்சனலாக என் கூட நீங்கள் சேட் பண்ண அப்படின்னு இன்ஸ்டாகிராம் PS Farmers யூடியூப் சேனல் அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணி என் கூட நீங்கள் பர்சனலாக வந்துட்டு சேட் பண்ணிக்கலாம்.